செல்வி ஒரு ஜாலியான 7 வயசு பொண்ணு. அவளுக்கு அப்பப்போ காசு கிடைச்சா போதும், டக்குன்னு போய் மிட்டாயும் ஸ்டிக்கரும் வாங்கிடுவா. ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு சின்ன ப்ளூ கலர் உண்டியலை கொடுத்து, இது உன்னோட சேமிப்புக்காக, உனக்கு எப்போலாம் காசு கிடைக்குதோ கொஞ்சமாச்சும் இதுல போடப்பாருன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இப்போ புதுசா ஒரு கலர் புக் வாங்கணுமே என்று செல்வி சொன்னா. அவங்க அப்பா சிரிச்சாரு. நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சா சீக்கிரமே நீ பெரிய பொருளை வாங்கிற அளவுக்கு காசு சேர்த்துடுவ. அப்புறமா மணி யாரையும் கேட்க வேண்டியிருக்காதுன்னு சொன்னாரு. செல்வி யோசிச்சு பார்த்தா. சரி, ட்ரை பண்ணலாம்னு முடிவு பண்ணா. ஒவ்வொரு வாரமும் ரூபாயோ 2 ரூபாயோ அந்த உண்டியல்ல போட்டா. சில சமயம் செலவு பண்ணாம இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவ உறுதியா இருந்தா. கொஞ்ச மாசம் கழிச்சு செல்வி அந்த உண்டியல உலுக்கி பார்த்தா. அது ரொம்ப கனமா இருந்துச்சு. அவங்க அப்பா காசை எண்ணி பார்க்க உதவி பண்ணாரு. அவ இப்போ பெரிய ஆர்ட் செட் வாங்குற அளவுக்கு சேமிச்சு வச்சிருந்தா, அவ எப்பவுமே அத வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. செல்வி ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணா. சேமிக்கிறது உண்மையாவே வேலை செய்யுதுன்னு சொன்னா. அன்னிக்கு ஆரம்பிச்சு அவ கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சா. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தா கூட பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, செல்விய போல நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா காச சேமிச்சா, நமக்கு தேவையானத சரியான நேரத்துல நாமளே வாங்கிக்கலாம்.